குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. இந்த டைம் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா பெரம்பூர்ல? இந்த டைம் பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎம்கே கட்சியை நல்லா பண்ணியிருந்தா கண்டிப்பாக வந்துட்டு இருப்போம். இப்போ மக்கள் இதில் பார்த்தோன்னா யாரும் அவர் எதுவுமே செய்யவே இல்லை. பார்த்தா இத்தனை வருஷம் உக்கார அவங்க அப்பா இருந்தேன் அவங்க புள்ள உக்காந்தாரு எல்லாரும் எதுவுமே செய்யலை. இப்போ விஜய் உக்காந்தது அப்புறம் தான் இவர் எல்லாம் செய்கிறாரு. கொளத்தூரில் தண்ணி நிற்கல, அது நிற்கல, இது நிற்கல, அது நிற்கல, இப்போ செய்கிறாரு. இப்போ விஜய் வர சொல்லிட்டு கரெக்டாக நேரம் அவர் 2 மணிக்கு வராரு, இவர் 10 மணிக்கு வந்துட்டாரு. அவர் 2 மணிக்கு வர சொல்ல இவர் 10 மணிக்கு வந்துட்டாரு. எதுக்கு வந்தாரு? அவர் பயந்துட்டு தான் வராரு. இப்போ பயந்து இல்லைன்னா அவர் கரெக்டாக வந்து செஞ்சிருந்தாங்கன்னா எவருக்கு பயந்தே தேவையில்லை. அவர் கண்டிப்பாக நம்ம டிஎம்கே கட்சி வந்துட்டே இருக்குங்க. இங்கே பார்த்தனா இது பெரம்பூர்ல வந்தாலும் விஜய் தான் வரும். ஒரு கேரண்டி. ஏன்னா பப்ளிக் இந்த மாதிரி இருக்கு. இப்போ ஆட்டோ தொகை பாருங்கன்னா நம்ம ஆட்டோ தொகையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க. யாரும் என்னத்தையும் செஞ்சுக்காங்களா? ஆட்டோ கட்சியே போதும் நம்மளுக்கு. எவ்வளோ எதுவுமே செய்யவே இல்லை. இப்போ விஜய் வந்தனா ஒரு நம்மளுக்கு ஒரு 100% ஒரு நம்பிக்கை. பப்ளிக் ஆகட்டும் எதுமாட்டும் அவரு மக்களுக்காக பண்ணுவாரு நம்புறீங்க? ஆமா நம்புறோம், 100% நம்புறோம். ஏன்னா அவர் பார்த்தா கஷ்டப்பட்டு அவர் ஒரு ஆட்சி இது வந்திருக்காங்கன்னா அவர் சொந்தமா காசு செலவு பண்ணிட்டு வர்றாரு. கொளத்தூர் தொகுதியில யாரு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. என் ஓட்டு விஜய்க்கு தான், டிவி கேக்கு தான். புதுசாக வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நம்ம பார்த்துட்டோம். எவ்வளோ ரேப் கேஸ் பார்க்குறோம். நம்ம வீட்டு குழந்தைங்க வந்தால் நம்ம விட்டுருவோமா? குழந்தைங்க வயசானவங்க முதல் கொண்டு எல்லாரையும் நம்ம பார்க்குறோம். இப்போ என் பொண்ணுன்னா கூட நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் அந்த ஒரு தாய்க்கும் இருக்கும். நானும் ஒரு பையனுக்கு அம்மா தான். என் குழந்தைக்கும் நடந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு வாட்டி புதுசாக வரும்போது வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். தொகுதியை பார்த்தாக்கா திமுக தான் வரும். திமுக தான். பெரம்பூரும் சரி, திருவிக நகரும் சரி, திமுக தான் வரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. விஜய் புதுசா வராரு, அவருக்கு இளைஞர்கள் செல்வாக்கு அதிகம் இருக்கு. இளைஞர்கள் வந்து எல்லாருக்குமே இளைஞர் இருக்கிறாங்க. நாம் தமிழர்கள் கூட இளைஞர் இருக்கு. அஜித்துக்கு ரசிகர் இருக்கிறாங்க பெரம்பூர் தொகுதியில், ரஜினிக்கு இருக்கிறாங்க. என்ன அந்த அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க. எல்லாருமே விஜய் ஓட்டு போட மாட்டாங்க. விஜய் ரசிகர் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. புரியுதுண்ணா? ஆனாலும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. இங்கே இல்லை, 234 தொகுதின்னு சொல்கிறேன். எல்லா தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னாக்கா விஜயோட ரசிகர் மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. 3 லட்சம் வாக்கள் இருக்கிறாங்க பெரம்பூர் தொகுதி. 3 லட்சம் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா திமுக ஓட்டு இருக்குது, திமுக ஓட்டு இருக்குது, பாமக இருக்குது, எல்லாம் எல்லா கட்சியிலையும் ஓட்டு இருக்குது. ஓட்டு பிரியுமே தவிர ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி அவர் எப்படி 1 லட்சம் மேலே ஓட்டு எடுத்தால் தான் எம்எல்ஏ ஆக முடியும். இப்படியும் 1,10,000, 1,20,000 அப்படி எடுத்தாதான் அவர் அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ ஆக முடியும். அப்படி இருக்கும்போது 3 லட்சம் வாக்கள் இருக்கிறாங்க பெரம்பூர் தொகுதியில். எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணி எப்படிங்க அவர் எம்எல்ஏ ஆக முடியும்? விஜய்க்கு எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி அஜித்துக்கும் ரசிகர் இருக்கிறாங்களே. அஜித் ரசிகன் யாரும் விஜய் ஓட்டு போட மாட்டான், ரஜினி ரசிகன் போட மாட்டான். ஏற்கனவே இந்த காக்கா கழுகு பிரச்சனை வந்ததில்ல, அதில் காண்டாகிறாங்க. இப்போ ஆதவஜன ஒரு வார்த்தை ஒன்று விட்டார் விஜய் ரஜினியை பற்றி. பின் வாங்கிட்டாரு அரசியலேருந்து, திமுக மிரட்டப்பட்டாங்க, பயன்ட்டார் ரஜினி அப்படின்னு. இது பயங்கர எதிர்ப்பில் இருக்கிறாங்க ரஜினி ரசிகன். புரியுதுங்களா? இதெல்லாம் மீறி எப்படிங்க எம்எல்ஏ முடியும்? ஒரு தொகுதிக்கு எம்எல்ஏவது பெரிய விஷயம். அப்படி சிஎம் கனவுன்றது சான்ஸே இல்லை. ஸோ இந்த முறை இந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னா இப்போ ஸ்டாலின் அவர் தான் ஜெயிப்பார். இந்த முறை விஜய் வந்திருக்காரு. இப்போ லாஸ்ட் அங்கே கொளத்தூருக்கு வரும்போது கூட பாதியில நின்றுட்டு பேசுறது போயிட்டாரு. எது விஜய் வருதுங்களா? வரமாட்டான். ஏன்னா பசங்க சின்ன சின்ன பசங்க கஞ்சாச்சின்னு இதாச்சின்னு ஸ்டாலினை பற்றி திட்டலாமா? இந்த ஆள் வயசு நான் விஜய் வயசு யாரு? ஸ்டாலின் ஐயா போய் சின்ன சின்ன பசங்க பொடி பசங்க திட்டுறாரு. தேவையாது. இப்போ நடைமுறை என்ன ஆகுது? இதுக்கு என்ன வித்தியாசம்? அதே விஜய் வந்ததுனால தான் நடக்குதுன்றீங்களா? இல்லை, விஜய் வந்து இருந்தாலே சரியில்லையே. மோடியை வந்து ஒரு அனாவசியமாக பேசுறதும், ஸ்டாலினை ஒரு மாதிரியாக பேசுறோம். ஒரு மரியாதை மற்றவனுக்கும் படிக்காரனுக்குன்னா அவ்வளோ வித்தியாசம். அதுதான். ஸோ விஜய் அப்படி பேசுறாருன்றீங்க? அவர் சாரின் மரியாதையாக தானே சொல்றாரு. சார் என்ன மோடி என்ன சொல்றாரு? மீட்டிங்கில் பார்த்தீங்களா? ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது, அந்த இடத்துல என்ன பேசுகிறார்? அதனால தான் யாராக இருந்தாலும் ஒரு மரியாதை. இப்போ நீங்கள் கூட வா தம்பி போ தம்பினா என்ன மதிப்பேன். உன்னை ஒரு மாதிரியா பேசுனா நீ என்ன பேசுவ? என்ன ஒரு மாதிரியா தான் பேசுவேன். எதா இருந்தாலும் இதே ஜெயலலிதா அம்மையார் யார், ஸ்டாலினும் சரி கலைஞரும் சரி மரியாதை வேணும். பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மழை காலமும் நாங்கள் மழை வெள்ளத்தில் ரொம்ப போராடிட்டு தான் இருக்கோம். இன்னும் இதுக்கு ஒரு முறையான மழைநீர் கால்வா எங்களுக்கு நான் அமைச்சு கொடுக்கல. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் டிசம்பர் மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வந்தாலே எங்கள் ஏரியாவில் எப்போ பார்த்தாலும் வெள்ளம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இத்தனை வருட கால ஆட்சி ஆண்டு இவங்க ஒரு எந்த முறையும் செய்யலை. இப்போ விஜய் வந்திருக்காரு, மக்கள் பணியில் அவர் எப்படி செய்கிறாருன்னு பார்க்கணும். மக்களுக்காக எங்கள் பகுதி மக்கள் எல்லாமே லேபர் ஏரியா தான். மக்கள் இந்த ஒரு அடிப்படை தேவை எங்களுக்கு ஒரு மழைநீர் காவாக கூட இன்னும் இது வரைக்கும் 2 கட்சியுமே பண்ணலை. இந்த ட்ரிப்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலான்னு நாங்கள் ஒரு விருப்பத்தில் இருக்கோம்.
ஸோ திமுக அதிமுக ரெண்டு பேர் மேலேயும் ஒரு ரெண்டு பேர் மேலேயும் ஒரு பரஸ்பரம் இருக்கு. ரெண்டுமே ஆண்ட கட்சி. Okay, ஒண்ணு ஏற்கனவே ஆண்ட கட்சி, இது இப்ப ஆண்ட கட்சி. இருந்து என்ன பண்ணிருக்காங்க? என்ன ஒவ்வொரு மழை காலமும் நாங்க மழை காலம் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நிரந்தர தீர்வும் இல்லை. பில்லை பாஸ் பண்றாங்க. ஒரு டெண்டர் இப்ப பாருங்க, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு 3 மாசம் தான் இருக்கும். உடைச்சாங்க, அழகாக மாதிரி எல்லாம் போட்டாங்க. மறுபடியும் ஒரு பில்லை பாஸ் பண்றதுக்கு மறுபடியும் இப்ப தோண்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய நோக்கம் என்ன? ஒன்லி பில் மக்களுக்கு சேவை செய்யறாங்களா இல்ல பில்லுக்கு சேவை செய்யறாங்களான்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தேவை, எங்க அடிப்படை தேவை நிவர்த்தி பண்ற கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் நாங்க ஆதரிக்க தயாரா இருக்கோம். விஜய்க்கு நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க, திமுக பிரச்சனை கொடுக்குறாங்க. சரி சார், எப்போ அவர் டிஎம்ஓ எழுத்து நின்னாரோ அவருக்கு தொல்லை நிறைய கிடைக்கும். இல்ல அது தப்பு இல்லையா? தப்பு தானே அது. தப்பு தான். ஏங்க தைரியம் இருந்ததுன்னா ஒன்று பெரம்பூர் நில்லுங்க, இல்லை திருச்சியில் நில்லுங்க. ஏன் 2 தொகுதிக்கு நிற்கிற? அது இதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவே அந்த மாதிரிலாம் நின்றுருக்காங்களே. அவங்க வந்து நின்னது சார். அவங்க வந்து சிஎம் இதில் வந்து எம்ஜிஆர் வந்து அவங்க நின்னவங்க, ரொம்ப அனுபவிச்சுங்க, கஷ்டப்பட்டுவோம். எம்ஜிஆர் ஆண்டி இதில் தான் நின்னார். ஜெயலலிதாவும் நின்னவங்க தான் அவங்க. அதை பற்றி எந்த குறையும் இல்லையே. புதுசாக வரும்போதே இப்படி நிற்க வேணான்றீங்க. 2 ட்ரிப் எதுக்கு நிற்கணும்? அதாவது மக்களை வந்து நீ திடீர்னு வந்து இறங்குறீங்க. இறங்கினா என்ன செய்யணும்? 2500 சொல்கிறீங்க ரைட்டு வாஸ். முதல்ல தாய் மாமன்னு சொன்னீங்க ஆரம்பத்திலேயே. ஏன் தாய் மாமா? எல்லா பொண்ணுங்க நீ தாய் மாமா. அப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு தாய் மாமலாம் என் பொண்ணு நாங்கள் தாய் மாமலாம் கிடையாது. பட்டிக்க வேணாங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் ஸ்டாலின் அப்பான்னு சொல்லும் போது இவர் தாய் மாமன்னு சொல்லலாம். முதல்ல ஆரம்பித்தார். அதாவது இந்த எலெக்ஷன் வரும்போது ஒரு ஆரம்பிச்சது விஜய், அது மாதிரி ஆரம்பித்தார். அப்போ எல்லோரும் கோவம் வரும். அப்போ தாய் மாமனா யார்? நாங்களாம் இது என் அக்கா பொண்ணு நாங்கள் பண்ண போகிறோம். ரீசன் அதாங்க சார் பதில். நீ அந்த வார்த்தை விடக்கூடாது. ஒன்றா வச்சுங்களா? நீ எடுத்ததெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு ஏன்னா பண்ணுறீங்க. அந்த கரூர் அந்த சம்பவத்துக்கு வந்து 41 பேர் உயிர் இருந்த பிறகு நீ வீட்டில் போய் எது இருக்கணும்?